மீடியாவுக்கு இந்த நியூஸ் வருது. இந்த நியூஸ் வந்ததும் மீடியாவே ஷாக் ஆகுது. அவங்களும் அந்த அன்னோன் கிரிமினலுக்கு ஒரு பேர் கொடுப்பாங்க. அது என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா, தி ஃபேந்தம் ஆஃப் ஏல் ப்ரவுன். ஆனால் இப்போ தான் ஒரு பெரிய ப்ராப்ளமே இருந்துச்சு. இங்கே போலீஸ் யாரை தேடுறாங்க? அந்த பொண்ணு யார்? அவள் பேர் என்ன? அவள் எங்கே இருக்கிறா? அவள் முகம் எப்படி இருக்கும்? ஒரு விட்னஸ் கூட இல்லை. வெறும் போலீஸ்கிட்ட இருக்கிறது ஒரு பொண்ணோட டிஎன்ஏ. எல்லா க்ரைம் சீன்லேயும் ஒரே டிஎன்ஏ இருக்குது. ஆனால் ஆள் எங்கே? யார் அந்த பொண்ணு? இந்த மாதிரி கன்ஃபியூஷன் நிறையா இருக்குது. நாடு முழுக்க இந்த இன்வெஸ்டிகேஷன் பெருசாக பேசப்படுது. ஆயிரக்கணக்கான பீப்புள்ஸ் கொஷின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. புது புது எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணாங்க. பல க்ரைம் சீனில் திருப்பி இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க. ஆனால் எந்த இடத்துலையும் இவங்க தேடுற அந்த பொண்ணோட ரெஃபரன்ஸ் எந்த க்ரைம் சீன்லேயும் கிடைக்கல. அப்போ தான் போலீஸ்க்கு ஒரு சின்ன டவுட். ஏதோ இங்கே சரியில்லாத மாதிரி இருக்குது. டிஎன்ஏ கரெக்ட்னா மற்ற எவிடன்ஸ் எங்கே? இந்த ஒரு கேள்வி இன்வெஸ்டிகேஷன் டைரக்ஷனையே மாற்றிடுச்சு. இந்த தடவை போலீஸ் கிரிமினலை இன்வெஸ்டிகேட் பண்ணலை. அதுக்கு பதிலாக ஒரு ஸ்டெப் பின்னோக்கி போய் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுற ப்ராசஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம்தான் யூரோப் போலீஸ்க்கு ஒரு பெரிய ஷாக்கே காத்திருக்கு. க்ரைம் சீனில் கலெக்ட் பண்ண டிஎன்ஏ கில்லரோட டிஎன்ஏயே இல்லை. இங்கே என்ன பெரிய ஷாக்குன்னா, போலீஸ் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண யூஸ் பண்ண காட்டன் ஸ்வாபில் இருந்து தான் இந்த டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. ஃபேக்ட்ரிலேயே இது கண்டாமினேட் ஆகிருக்கு. இந்த கண்டாமினேட்டட் ஸ்வாப் தான் டிஃப்ரெண்ட் க்ரைம் சீன்ஸில் யூஸ் பண்ணதுனால ஒரே ஃபீமேல் டிஎன்ஏ எல்லா இன்வெஸ்டிகேஷன்லேயும் ரிப்பீட் ஆகிருக்கு. போலீஸ் 15 வருஷமாக யாரோ ஒரு சீரியல் கில்லர் தான் அதை பண்ணியிருப்பாங்கன்னு தேடி அலைஞ்சிட்டு இருந்தாங்க. நிஜத்தில் அப்படி ஒருத்தங்க யாருமே இல்லை. இந்த விஷயத்துக்கு அப்புறம் போலீஸ் அவங்க கிட்ட இருந்த அந்த சீரியல் கில்லர் தியரியை கைவிட்டாங்க. இன்வெஸ்டிகேஷனில் கிடச்ச அந்த டிஎன்ஏ காட்டன் ஸ்வாப்ல இருந்து தான் கிடச்சிதுன்னு கன்ஃபார்ம் பண்ணி அஃபிஷியலாக க்ளோஸ் பண்ணாங்க. இந்த கேஸ் ஃபாரன்சிக் வேர்ல்டுக்கு